ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜே டெக் தமிழ். நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட அந்த பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்தாலும் அவருக்கு வியூவில் காமிக்கக்கூடாது, அவருக்கு தெரியாமல் நம்ம மறைமுகமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படிங்கிற பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். இடையில ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு புரியாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் அதாவது உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஆப் இதுக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில் டிஃபால்ட்டாக வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்லேயே இந்த செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் மேலே இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் மேலே இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு ஆஃபில் இருக்காது, ஆனில் தான் இருக்கும். நான் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒருத்தவரோட ஸ்டேட்டஸை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு வியூவில் என்னோட லிஸ்ட்டு காமிக்காது, அதோட நேம் காட்டாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் நம்பரில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம், சபரின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதான் நான் சேவ் பண்ண கான்டாக்ட்டு, நம்ம செகண்ட் நம்பரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர்லேருந்து அந்த ஸ்டேட்டஸ் நான் பார்த்துட்டேன். ஆனால் அவர் நம்பரில் அவர் வச்ச ஸ்டேட்டஸை வியூ பண்ணி பார்க்குறாரு. இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டு இப்போ ஒரு மொபைல் எடுக்கிறாரு, அவர் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அது எப்படி காமிக்குது அப்படிங்கிறத காமிச்சிடறேன். இப்போ வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்க்குறாரு, வியூடு பை 0, யாருமே வந்துட்டு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. பட் அவரோட ஸ்டேட்டஸை நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரீட் ரெசிப்ட்டை எனேபிள் பண்ணியிருந்தாலோ டிசேபிள் பண்ணியிருந்தாலோ என்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு வியூவில் உங்கள் லிஸ்ட்டு காமிக்கும். பட் நீங்கள் வந்துட்டு டிசேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் லிஸ்ட் வந்துட்டு வியூவில் காமிக்காது, அவருக்கு 0 வியூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட அந்த பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் ஏதாவது குறை நிறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.